சார், ஆளுநர் தங்கி இருக்கிற ராஜ்பவன் அதை லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை அப்படின்னு மாத்தி இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பெயரை மாற்றினா பத்தாது, சிந்தனையை மாற்றணும் அப்படி சொல்லியிருக்காரு சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இன்னும் சரியாக சொல்ல போனால் ஜூலை மாதத்தில் ஏழை மாணவர்களுக்கான விடுதிகள் எல்லாம் இனி சமூக நீதி மாணவர் விடுதி என்று பெயர் மாற்றம் செய்தார்களா? சாதி சமய பிரிவுகளின் பெயர்களில் செயல்படும் மாணவர் விடுதிகளின் பெயர்களை மாற்ற முடிவு, சமூக நீதி விடுதி என்று அழைக்கப்படும்னு முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சாரா? அப்போ அவரை பார்த்து சொல்லலாம்ல, பேரை மாற்றினா போதாது, சிந்தனையை மாற்றணுன்ட்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நேற்றைய திமுக எம்பிக்கள் கூட்டத்திலையும் சரி, இந்த விஷயமும் சரி, ஆளுநர் இது பிஜேபி ரொம்ப கான்ஷியஸாக ஒரு வேலையை என்ன பண்ணிட்டு வர்றாங்கன்னா, இந்த பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னு இருக்குல்ல, அது நம்ம ஆரம்ப காலத்திலேருந்தே நாம் ஒரு இந்து நாடாகத்தான் இருந்தோம், பிரிட்டிஷ் நம்மை ஆளவே இல்லை அப்படின்னு அந்த ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டதற்கான, ஆங்கிலேயர்கள் என்பதை விட முகலாயர்கள் நம்மை ஆண்டார்கள் என்பதற்கான தடயமே இருக்கக்கூடாது என்று எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜ்பவன் என்றதெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் வச்ச பேர். அதே மாதிரி அந்த டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகை செல்லக்கூடிய அந்த பாதையை ராஜ்பாத் என்று இருந்தது, கர்த்தவிய வியூ என்று மாற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி டெல்லியில் இந்த ஹுமாயூன் ரோடுன்ட்டு இந்த முகலாயர்கள் அடையாளம் தெரியக்கூடிய பெயர்கள் இருந்த தெருப்பெல்லாம் மாற்றிட்டாங்க. இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு இருக்கிறதுலாம் அது என்ன, அவன் என்ன பேர் வைக்கிறது நமக்கு? அதே சட்டம் தான், பேரை மாற்று, பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாற்றுறது. அதாவது முகலாயர்களும் இங்கே இல்லை, ஆங்கிலேயர்களும் இங்கே இல்லை, இங்கே இருந்த ஒரே மதம் இந்து மதம், வேறு மதமே இங்கே வரல. அப்போ இருக்கிறவன் என்ன பண்ணுறது, தூக்கி வெளில போடு, அந்த வேலையை தான் ஸ்லோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்க ஐடியா. அவங்க மாற்றுறாங்க. ஏன் இவ்வளவு வேகமாக பூந்து இதை அட்டாக் பண்ணணும்? அங்கே பிரச்சார கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால ஒரு அட்ராக்ஷன். இந்த தேர்தலே பிஜேபி வெர்சஸ் திமுக, பிஜேபி பாஜக உள்ள வந்துரும்ன்றது மட்டும்தான் இவங்க இந்த தேர்தலில் முன்னெடுக்க போகிறாங்க. அதோட அறிகுறி தான் இது. பேர் சொல்கிறாரு லோக் பவன் அப்படின்ட்டு, அதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நீ மாத்திர பேரை சமூக நல விடுதின்னு வச்சிட்டிங்களே, ஜாதி ஒழிஞ்சிச்சா? எல்லாத்துக்கும் போய் உங்கள் அப்பா பேரை வைக்கிறீங்களே. ஸோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். பிஜேபி இனிமேல் தும்முனா கூட விமர்சனம் பண்ணுவாங்க தேர்தல் வரைக்கும். புரியுதா? பிஜேபி விமர்சனம் செய்யலாம், இந்த வாக்காளர் திருத்தத்துக்கெல்லாம் நீங்கள் கொள்கை அடிப்படையில் முடிவெடுத்து விமர்சனம் செய்கிறீர்கள், அதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் ராஜ்பவன்ன்றதை லோக் பவன் மாற்றுறாங்க. இது நீ தானே இதை பண்ணுற, ஏன் விமர்சனம் பண்ணுறப்போ? அப்போ அனிச்சை செயலாக பிஜேபி எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும். இன்னொன்று, 2 நாளைக்கு முன்னாடி ஆளுநரோட கொழுப்பு அடக்கணும், வாய் அடக்கணுன்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாரு. பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திமிரெடுத்து பேசி இருக்கிறார். அவரை திமிர அடக்கணும் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா இவங்களோட ஐடியாவே இதுதான். ஸோ இந்த பிஜேபி ஒரு பூதம், பிஜேபி ஒரு பிசாசு, அந்த பிசாசு கூட சேர்ந்துருக்கிற குட்டி பிசாசு தான் அதிமுக. தமிழக மக்களுக்கு பாஜகவை பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இந்த தேர்தலில் ஐயோ பாஜகவிடமிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக, அது என்னன்னா பிஜேபி என்ற பிசாசை விட கொடூர கொள்ளிவாய் பிசாசு தான் இந்த திமுக என்ற முடிவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள் என்பதை இவங்க புரிஞ்சுக்கல. பிசாசுகளின் தலைவன் திமுக. ஆமா, அவன் கொல்றான்னு பார்த்தா நீ ரத்தத்தை உறிஞ்சிட. இன்னொன்று பிஜேபி ஆட்சிக்கு வரப்போகுதுங்க. அதனால இதுதான் அவங்க எலெக்ஷன் பிளான். அந்த அடிப்படையில் தான் இந்த கவர்னரோட இந்த ஆளுநர் மாளிகை பெயர் மாற்றம் செய்ததை விமர்சனம் செய்வது. பேர் வச்சே சோறு வச்சேன்ற மாதிரி தாய் மாணவர் திட்டம்னு ஒரு ஸ்கீம் தொடங்கினாங்களா சார்? அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் வீட்டிலேயே கொண்டு வந்துட்டு ரேஷன் பொருட்களை விநியோகிக்கிற மாதிரியான அந்த ஸ்கீமு அது பண்ணவே இல்லை, அது கிடப்பில் கிடக்கு, அப்படியே ரேஷன் பொருட்களை வீட்டில் விநியோகிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ செய்தி வந்தது. அந்த செய்தியில் உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையை கேட்டால் நீங்கள் மாற்றுத்திறனாளி என்ற சான்றிதழை கொடுங்கள்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளி என்ற சான்றிதழை சமூக நலத்துறை கொடுக்க வேண்டும். சமூக நலத்துறையிட்ட போய் நீங்கள் சான்றிதழ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறோன்ட்டு உணவு நுகர்பொருள் வழங்குத்துறை சொல்கிறாங்க. இதில் இந்த உணவு நுகர்பொருள் வழங்குத்துறையை குறை சொல்ல நான் தயாராக இல்லை. என்னென்னா கவர்மெண்ட்டில் அதான் ப்ரொசீஜர். நீ திடீர்னு உனக்கு காலில் சுழுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாங்கி நடந்துட்டு போய் நானும் மாற்றுத்திறனால எனக்கு கொடுங்கன்னு கேட்டேன்னா கொடுக்க முடியுமா? தேர் நீட்ஸ் டு பி சர்டிஃபிகேட். பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்னு ஒரு இருக்குது, ஓகேவா? சிலருக்கு இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே டிசபிலிட்டி இருந்தால் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, பயணங்களில் சலுகை, இது போல் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அது ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும், ரைட்? இப்போது இந்த திட்டத்தை தாய்மானவர் திட்டம்னு செயல்படுத்தி 3 மாதம் ஆகுது, ஜூலை மாதமாக என்னமோ செயல்படுத்துகிறாங்க இல்லையா? அப்போது இதற்கான தேவை இருக்கிறது. ஒரு யூ நீட் டு புட் அ சிஸ்டம் இன் பிளேஸ் இல்லையா? இதுக்கான வழிமுறைகள்லாம் உருவாக்கி ஏன்பா இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுங்கள். அறிவிப்பு மட்டும் தானே பண்ணீங்க, இப்போ இதுக்கான ஏற்பாடுகள் ஏன் பண்ணல? இப்போ 3 மாதமாக அந்த திட்டம் செயல்படவே இல்லை இல்லையா? எவ்வளோ படடாபமாக அறிவிச்சிங்க. இதுதான் திமுக அரசோட
பெரும்பாலான திட்டங்கள் நேற்று ஒரு பழனிசாமி பேசும்போது கூட சொன்னார், உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லி 18 துறைகள் உங்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க, 32 வகையான குறைகள் இங்கே தீர்க்கப்படும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிற கதையான்னு சொல்லிட்டு கேட்டார். செஞ்சிட்டீங்களா நீங்கள் இப்போ? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெட்டியை வச்சுட்டு இதில் மனுவை போடுங்க, எல்லாரும் உங்களுக்கு பிரச்சனையை ஃபுல்லாக தீர்த்து வைப்பேன்னு சொன்னீங்களே, எங்கே அந்த மனுவெல்லாம் இருக்குது? தீர்த்து வச்சிட்டிங்களா? அப்படி தீர்த்தா எதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் நடத்தணும்? கரெக்டு தானே? நல்லா எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, நாட்டக அடிச்சாலும் எடுபடாது. சார் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டுங்க சார், அதாவது பெண் நிறுவனம் வந்து நேர்மையான வகையில் சர்வே எடுத்துட்டு வருது, உழைப்பு, கழக விசுவாசம், திறமை, நேர்மையின் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுகிறது, அதனால கழக நிர்வாகிகள் யாரும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆதாரத்தோட தலைமை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தேர்வுனே சொல்லலையேங்க சார். வேட்பாளர் தேர்வு இப்படி பண்ண ஏதோ 2 பேர்த்த நடவடிக்கை எடுத்திருக்கதா வர போட்டிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினேன், ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு கவிஞர் வா மணிகண்டன், அவர் வந்து இது மாதிரி பணம் வாங்கிக்கிட்டு இருக்காரு, ஒரு வேட்பாளர் 2 கோடி வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அல்லக்கைகளாக இருந்த யோகேஷ் கண்ணா மற்றும் அருண் ஆகிய 2 பேரும் அவர் சார்பாக வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அந்த பேனா நிறுவனத்துக்கு பக்கத்துலேயே கஃபேல எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் மொபைல் லொக்கேஷன் எடுத்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். யார் காசு தராங்களோ அவங்கள பத்தி நல்லபடியா சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்படி ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு, நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு 2 கோடி இந்த வாமணிகண்டை வசூல் பண்ணிட்டு இருந்தார். கண்டுபிடிச்சி இந்த யோகேஷ் கண்ணான்ற நபரை பிடிச்சிட்டாங்க. இதுக்குள்ளே வாமணிகண்டை கூட ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வாமணிகண்டன் சொல்லி தான் யோகேஷ் கண்ணா வசூல் பண்ணுறது. வாமணிகண்டன் இன்னைக்கு இங்கே தலைமை பொறுப்பில் இருக்கார். அவர் தான் பேனா நிறுவனத்துக்கு எல்லாமே வாமணிகண்டன் தான். ஸோ ஆமாம், வாமணிகண்டன் சேர்த்து வாங்கினேன்னா வாமணிகண்டன் அனுப்பிட்டு என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் இப்போ யோகேஷ் கண்ணா தெருவுக்கு வந்தாச்சு, ஓகேவா? அவன் சொல்லி தாங்க நான் வாங்கினேன்னு சொன்னான்னா அவனும் வந்துடுவான், 2 பேரும் சேர்ந்து தெருவில் நிற்கணும். அதுக்கு பதிலாக அவர் காப்பாற்றி விட்டா வாமணிகண்டன் பத்திரமா இருப்பார் அந்த இடத்துல. ஸோ யோகேஷ் கண்ணா சார் அவருக்கு தெரியாமல் நான் தான் வசூல் பண்ணேன் என்று குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்ததால் யோகேஷ் கண்ணாவை கூட இருக்கிற 2 பேரை வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இவருக்கு அருண் என்று இன்னொரு வலதுகரம் ஒருவர் இருக்கிறார் வாமணிகண்டனுக்கு. திமுகவை முட்டு சந்துக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து பேனா நிறுவனம், அந்த ஐபேக்கு, ஷோ டைம் எல்லாம் சேர்ந்து வேகமாக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். ஐபேக்கும் ஷோ டைமும் சேர்ந்து பேனா நிறுவனம் செய்யும் வேலை சரியில்லை என்று சொல்கிறார். பேனா நிறுவனம் இவங்க 2 பேரும் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை என்று சொல்கிறார். இந்த ஷோ டைமோட ராபினும் ஐபேக்கோட ரிஷியும் நிறுவனத்தின் உரிமையாளர்கள். பெரிய நிறுவனம், பிரசாந்த் கிஷோர்லையோட ஆஃப் ஷூட்டு தான் அவங்க 2 பேரும். பெரிய நிறுவனம், தே வில் இன்ட்ராக்ட் வித் ஸ்டேட்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டிடிபி பார்ட்டிக்கு ஆந்திராவில் வேலை செய்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட தான் அவங்க உரையாடுவாங்க. அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க ரிஷி அண்டு ராபின் சர்மா. இது போல் எந்த மாநிலத்துக்கு போனீங்கன்னாலும் கட்சியோட பிரசிடென்ட் கிட்ட வேலை செய்வாங்க. இங்கே அவங்க யாருக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் தெரியுமா? ராபின் சர்மாவும் ரிஷியும். வாமணிகண்டன். எஸ், இந்த 3 எல்லா நிறுவனத்தையும், பேனா நிறுவனம், ஷோ டைமு, ஐபேக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து மேய்க்கிற வேலை வாமணிகண்டனுக்கு. அதனால தான் வாமணிகண்டனுக்கு இந்த துணிச்சல் வருது. வாங்கினா நான் தானே எல்லாம். இதுக்கு என்ன ஒரு ரீசனாக இது இயல்பாக அமைந்தது என்றால், திராவிட மாப்பிள்ளை சார் பல்வேறு நாடுகளில் பல்வேறு வேலைகளில் பிஸியாக இருப்பார். எந்த நேரம், எந்த நாட்டில், எந்த டைம் ஜோனில் இருக்காருன்றது யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட ரிஷியோ ராபினோ ரெகுலராக போய் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ரிஷி அண்ட் ராபின் வில் ரிப்போர்ட் டு வாமணிகண்டன். வாமணிகண்டன் வில் இன்ட்ராக்ட் வித் திராவிட மாப்பிள்ளை சார். ஏன்னா வாமணிகண்டனுக்கு மாப்பிள்ளை சாரோட மூடு, பக்குவம் எல்லாம் தெரியும். எல்லாம் சேர்ந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஈஸியாக ஜெயிச்சிடலாம். விஜய் வெறும் அதிமுக ஓட்டை மட்டும்தான் எடுக்கிறார். திமுக ஓட்டு ஒத்த ஓட்டு ஒரு தொண்டில்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டாருன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கடுப்பு, இந்த ராபினுக்கு, இவங்களுக்கு ரிஷிக்கெலாம் என்ன கடுப்புனா, டேய் நாங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர்களோட உரையாடிட்டு இருப்போம்டா, மாப்பிள்ளையே சிஎம்க்கு அல்லக்கை, அந்த மாப்பிள்ளைக்கு அல்லக்கை மணிகண்டன் எனக்கு டைமில் பிஸின்னு இவரோட அல்லக்கை அருணுக்கிட்ட அவங்க 2 பேரும் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க பெரிய நிறுவனத்தோட உரிமையாளர்கள். நாங்கள் சிஎம்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சிஎம்மோட அல்லக்கை மாப்பிள்ளையோட அல்லக்கை வாமணிகண்டனோட அல்லக்கை அருணுக்கிட்ட எங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்கிறீங்களேன்ட்டு அவங்களும் ரிப்போர்ட்டில் தண்ணி தெளிக்கிறாங்க. உண்மையான ரிப்போர்ட் வந்து மாதிரி வருதுன்னா திமுக ஜெயிக்குதுன்ற மாதிரி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஒழுங்காக போய் அவங்க ஏடிஎம்கேல வேலை பார்த்துருப்பாங்க. அவங்க எவ்வளோ 8 கோடியாக தரேங்க, வா 10 கோடி தரேன், வா டீம்லாம் வேணாம், உனக்கு மட்டும் 10 கோடின்னு அவனுக்கு என்ன கசகுதா? ஒரு பெரிய கேபினை போட்டு எக்ஸ்பென்சஸை கொடுத்துருவாங்க. வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு இந்த சர்வே அந்த சர்வேன்னு இதை தூக்கி அங்கே போடு, அதை தூக்கி இங்கே போடும், ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. கசகுதா உனக்கு? அதுல உண்மையை சொன்னா வேற பொய் சொல்ற அப்படி இப்படின்னு சொல்றீங்க. உண்மை சொன்னால் சண்டை போடுவாங்க. அதுக்கு பொய்யே சொன்னா நம்ம மேலும் சொல்றோம். ஈஸி இல்லை. இப்போ இது மாதிரி தண்ணி தெளித்து சர்வே கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தான்
சிஎம் சந்தோஷமா பிக் பாஸ் பார்த்துன்னுக்கிறார். நமக்கு யாரா போட்டு இந்த திராவிட மாடல் ராஜாவுக்கு அப்படின்னு நினைப்புல இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அந்த சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த ஜெயராமன் என்பவர் திமுக உள் விவகாரங்கள் தெரிந்தவர். திமுக விஷயங்களை பூரா தான் ஒரு பதிவிட்டுக்கிட்டு இருப்பார். இந்த பேச்சு ஏன் வருது? உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம்னு அப்போ இவ்வளோ நாள் வசூல் பண்ணது ஏவன்? அது மட்டும் இல்ல, சர்வே நாங்க நேர்மையா எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றேன். ஏன்பா இந்த வார்த்தை? சர்வேனா நேர்மையா தான்டா எடுக்கணும். நேர்மையான சர்வே ஒண்ணு, நேர்மை இல்லாத நேர்மையான சர்வே ஒண்ணா? அப்போ தெரியுதா, வெளியில வருதா? சர்வேவை எடுத்து சிஎம் கிட்ட 43% இருக்கு சார். போன வாரம் 44 இருந்துச்சு. அது ரொம்ப இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் 45 இருந்தோம். இப்போ ஒரு விஜய்க்கு பிறகு ஒரு 3% குறைஞ்சது 42. விஜய் எவ்வளோப்பா? அவங்க ஒரு 20 இருப்பாங்க சார். ஏடிஎம்கே அவங்க ஒரு 25-26 இருப்பாங்க சார். நம்ம டபுளில் இருக்கோம் சார். அப்போ பிரச்சனையே இல்லை, சந்தோஷம்னு ஜாலியாக சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் சேர்த்து இந்த தகவல்களை எல்லாம் அறிந்து தான் நான் திமுக உறுதியாக தோற்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா 1 மாதம் இருக்குமா நான் வாமணிகிட்ட பஞ்சாயத்து சொல்லி 1 மாதம் கழித்து இன்னைக்கு தூக்கியிருக்காங்க ஒருத்தனை. அப்போ அவன் எத்தனை பேர்கிட்ட காசு வசூல் பண்ணியிருப்பான்? இன்னொன்று, யோகேஷ் கண்ணாவை தூக்குனீங்களே, அவனை வசூல் பண்ண சொன்னோம் வாமணிகண்டன் இன்னும் அங்கே தானே இருக்காரு. காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்களா சார்? எப்படியும் அவங்களுக்கு பதிலாக தானே வாமணிகண்டன் அங்கே இருக்காரு. வேட்பாளர்கள் கிட்ட சொல்லி வாங்கியிருக்காங்கல்ல காசு. யாருக்கிட்ட வாங்கினாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாரு வாமணிகண்டன். காசை வாங்கினது வாமணிகண்டன் தானே. இப்போ வாமணிகண்டன் தூக்கவும் முடியாது. ஏன் சார்? வாமணிகண்டன் தான் பேனா நிறுவனத்தை பார்க்குறாரு, ராபின் சர்மாவை மேனேஜ் பண்ணுறாரு, இந்த ரிஷியை மேனேஜ் பண்ணுறாரு. தேர்தலுக்கு 3 மாதத்தை வச்சுக்கிட்டு இவங்களை தூக்கிக்கிட்டு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வந்து நீ தேர்தலை ஃபேஸ் பண்ணுவியா? சாத்தியமா அது? இல்லை, இந்த விஷயம்லாம் மாப்பிள்ளை சார் தெரியாதா சார்? இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். மாப்பிள்ளை சார் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏடிஎம்கேக்கு வியூக வகுப்பு நிறுவனமே இல்லாமல் தூக்கிட்டோம். அடுத்து போகிற ஒரு வியூக வகுப்பு நிறுவனத்தோட அலுவலகத்தை சீல் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீமை வச்சு ஏற்பாடு பண்ணிட்டோம். விஜய்க்கு பக்கம் இந்த பக்கம் ஆள் அனுப்பிச்சிருக்கிறோம். சுஜய் ரெட்டி, விஷ்ணு ரெட்டின்னு அங்கிட்டு 2 பேர் இருக்காங்க. நம்ம பேஸ்கெட் பாலே நம்பாலு தானே. ஸோ பயங்கரமாக பிளான் பண்ணி இதெல்லாம் என்னென்னா நம்ம இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி 6 கோடி மக்களை முட்டாளான்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் லாக் பண்ணுறதன் மூலமாக இதுதான் நடக்கும்னு நம்புகிறாங்க. பட் ஜனங்க அப்படியாப்பா முட்டாளாக இருப்பாங்க. ஸோ மாப்பிள்ளையும் இதெல்லாம் நம்புகிறாரு. ஸோ இந்த பிரமாணி அவன் மூடிட்டா அவள் தான் 1 மாதத்துக்கு ஆபீஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவரும் இதை நம்புகிறார். இது கிட்டத்தட்ட எலெக்ஷன் நெருக்கத்தில், போலிங் நெருக்கத்தில் தான் இவங்களுக்கு இட்ஸ் நாட் ஒர்க்கிங்கிறதே தெரியும். அப்போ இட் வில் பி டூ லேட்டு. நேற்று பேசினேன், பெண்கள் ஓட்டு வராது இவங்களுக்கு, கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு. இப்போ வேகமாக கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்களா? கொடுக்கணும். ரைட்டா? ஏமா ஒரு ஜோனல் மண்டல மாநாடு, மகளிர் மாநாடுன்னு போடுமா? என்ன கூப்பிட்டா, அந்த மாவட்ட தலைவர் கூப்பிட்டானே, பார்த்துங்கண்ணே செலவு பார்த்துங்கன்னுட்டு ஒரு மாநாடுன்னு போட்டு பெண்களை கவர்றதுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது நீ பண்ணணும். இன்னைக்கு வேலையை ஆரம்பித்தாலே இந்த 4 மாநாடு நடத்தி முடிக்கிறதுக்கு 3 மாதம் ஆகும். கரெக்டாக செய்ய முடியுமா? இவங்க நேற்று சொன்னாங்க, சார் ஐடியாலாம் கொடுக்காதீங்க, அவங்க கேட்டுட்டு அதை செஞ்சுட்டு போகிறாங்க. செய்யுங்க, செஞ்சு தான் பாருங்களேன் பார்ப்போம். டைம் போயிடுச்சுப்பா, காலம் கடந்து விட்டது. இனி அவர்களால் இதை சரி செய்யவே முடியாது. சார், திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு சார் விஜய் அவர்களை பற்றி. நாளைய ஆட்சி பீடத்தில் அமர வேண்டும் என்கிற வேட்கையோடு ஆளும் கட்சியை விமர்சிப்பது என்பதை தாண்டி வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருக்கிறார் விஜய். நீங்கள் பிஜேபி மேலே வெறுப்பை உமிழ் இல்லையா? அவங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது, அந்த கட்சி வேணான்ட்டு நீங்கள் சொல்லணும். ஆனால் பாஜக மீது நீங்களும் உங்கள் கூட்டணி கட்சிகளும் வெறுப்பை தானே உமிழ்கிறீர்கள். அண்டு வெறுப்பை உமிழத்தக்க ஆட்சியை திமுக செய்து கொண்டிருக்கும் போது அதை எதிர்த்து கட்சி நடத்தக்கூடிய விஜய் வெறுப்பை உமிழ்வதில் என்ன தவறு? இவர்கள் தான் கொலைகாரன் விஜய்னு சொன்னாங்களே. சொன்னீங்களா நீங்கள்? அது விஜய் மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னவர் இவரு சார். திருமாவளவன் அவர். இது வெறுப்பு இல்லையா? விஜய் கொண்டாரு 41 பேர். அவரோட அஜாக்கிரதை, கவனக்குறைவு, பொறுப்பின்மை, இது 3க்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும். நம்ம எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அவர் கைது பண்ணுங்கன்னு சொன்னார் சார். ஏன் அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்டாரா? பாரபட்சமாக நடக்கிறதுன்னு சொன்னாரா? இது வெறுப்பு இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் ஓடுறாரியா? நேற்று இந்த நம்ம சேனலில் ஒரு ராஜீவ்காந்தின்ற வழக்கறிஞர் இருந்தது, தாக்கப்பட்டவர் பேசியிருந்தார். பார்த்தீங்களா? எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, டபுள் டாக்குமெண்ட் பண்ணுறவங்கலாம் ஒன்றா ஒரே குரூப்பாக சுற்றுறாங்க தெரியுதா? திரும்ப அவனுக்கு தலைவரா கேட்குறேன். இப்போது திருமா கட்சியினரோடு பிரச்சனை செய்த ஏர்போர்ட் மூர்த்தியை ஏன் குண்டர் சட்டத்தில் அடைத்தார்கள் என்பது இப்போது புரிகிறதா? தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறதா? அவருக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜெயிலுக்கு. 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தெரிகிறதா? அதே போல் பாத்திர வியாபாரியை பயன்படுத்தி நம்மை நெருக்கடிக்கு உள்ளாக்க நினைத்தது ஏன் என்பது தெரிகிறதா? இவங்க எல்லாம் இந்த குரூப்பு பூரா டபுள் டாக்குமெண்ட்டு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம் பண்ணுறாங்க. அதனால தான் அவருக்கு ஒரு தலைவர். திமுக அவர் பயன்படுத்திக்குது, அவ்வளவுதான். இது தொடரணும். இந்த சட்டவிரோத செயல்களை எல்லாம் தொடர வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்.
அதனால் விஜய் பிடிச்சி கடிக்கிறது. விமர்சனம் பண்ணுங்க. ஏன் நீங்கள் ஒரு மோசமான விமர்சனங்களை நீங்கள் வைக்கும்போது அவருக்கு இந்த கட்சி மோசமான ஆட்சி இது வைக்க உரிமை இருக்கிறதா இல்லையா? அந்த விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய திமுக அவரை எதுக்கட்டும். ஏன் நீ ஏன் குறுக்க வர்ற?